SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நமது கலாச்சார ஒற்றுமையின் தேசிய கட்டமைப்பை பிரதமர் மோடி வலுப்படுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறை திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் கலந்து கொண்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரத பண்பாட்டின் மதிப்பிற்குரிய கண்காட்சியான திருமுறை திருவிழா விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் தெய்வீக திருமண சடங்குகளை காணும் பாக்கியம் பெற்றுள்ளேன். சென்னை வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. தன்னலமற்ற சமூக உணர்வின் மூலம் விரைவாக இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் உற்சாகமான தமிழர்களை கண்டேன். சமீப காலங்களில் பாரதத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக ஒற்றுமையின் அடிப்படை அம்சங்களை சவால் செய்யும் ஒரு ஒருங்கிணைந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, மாறாக தனித்துவமான மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. பாரதத்தின் ஒருமைப்பாட்டை கேள்வி கேட்பது தவறான எண்ணம், கெட்ட எண்ணம். ஒரு கெட்ட எண்ணத்தை, தவறான எண்ணத்தை எதிர்ப்பதற்கு நல்ல யோசனையை முன்வைப்பதே சிறந்த வழி என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற பிரிவினைவாத போக்குகள் பிரதமரால் திறம்பட தீர்க்கப்படுகின்றன. அவர் நமது கலாச்சார ஒற்றுமையின் தேசிய கட்டமைப்பை தீவிரமாக வலுப்படுத்துகிறார். பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த தேசமும் ஒன்றிணைக்கப்படுகிறது என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.